ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. இதுவரை எனது காணொலிக்கு ஆதரவு தந்தவர்க்கு மிக்க நன்றி. ஆதரவு தரப்போவதற்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட்டு இங்கே எல்லாரும் எப்படி தங்க நினைக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க லைஃப் லாங் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல விடு, சரியாயிடும், உனக்கு நல்ல காலம் பிறக்கணும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதாங்க எல்லாரும் விரும்புகிறாங்க. நீ நல்லா ஆயிட்ட, நீ நல்லா படிக்கிற, நீ ஒரு நல்ல ஜாப்க்கு வர, நீ கை நிறைய சேல்ரி வாங்குறன்னா அவங்கக்கிட்ட பொறாம பொசசிவ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்மக்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்குது, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு, அவன் வீட்டை கட்டிட்டான், இப்படி அடுத்தவனை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ கஷ்டப்பட்டன்னா உன் கூட இருந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சந்தோஷப்படும் போது உன் கூட யார் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, நீ கஷ்டப்படும் போது யார் உன் கூட இருக்கிறாங்கங்கிறது முக்கியம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அது கூட பொய்யா போயிடுச்சு. நீ கஷ்டப்படும் போது உன் பக்கத்தில் இருந்து நீ கஷ்டப்படுறத பார்த்து மனசால சந்தோஷப்பட்டு முகத்தால் வருத்தப்பட்டு உனக்கு ஆறுதல் சொல்கிறவங்க, நீ நல்லா இருக்கும்போது அதே முகத்தால் சந்தோஷப்பட்டு மனசால வருத்தப்பட்டு சை இவனுக்கெல்லாம் இதெல்லாம் வாய்க்குது நமக்கு வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறாங்க. இந்த உலகத்துல யாரையும் நம்பக்கூடாதுங்க. உங்களுக்கு நீங்க மட்டும்தான் எப்போவுமே. உங்களோட லட்சியம், உங்களுடைய கனவு உங்களுடையது அப்படின்னு தனியா இருக்கணும். உங்களால நிறைய பேர் பசி ஆறலாம், ஏன் வறுமை இல்லாம கூட போகலாம். நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அது தவறு கிடையாது. ஆனா எப்போதுமே நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. இன்னொன்று, நீ கஷ்டப்பட்டு முன்னேறினாலும் வெளியில தெரியக்கூடாது. இதுதான் இந்த உலகத்தோட நியதி. சப்போஸ் நீ ஒரு ஏழையா இருக்கும்போது ஒரு பவுன் நகையை நீ போட்டுட்டு வெளில போனேன்னு வச்சுக்கேன், அது கவரிங் தான் சொல்லுவாங்க. இதே நீ ஒரு பணக்காரனா இருக்க, ஒரு கவரிங் நகை போட்டு போற, அதை அவங்க பவுன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் ஃபேக்ட்டு. ஒரு ஏழை பொண்ணு ஒரு சுடிதாரோ போட்டு ஒரு ஷால் போடலைன்னே வச்சுக்கோ, ரோட்டில் போகுதுன்னா அதை பார்த்தியா எப்படி போகுது அப்படின்னு காதுபடவே சொல்லுவாங்க. இதே ஒரு பணக்கார பொண்ணு ஒரு சாக்ஸ் மட்டும் போட்டு மேலே டிஷர்ட் போட்டு போகுதுன்னா, பரவாயில்ல பாரு நல்லா வளர்த்துருக்காங்க பொண்ணை அப்படின்னு காதுபட சொல்லிட்டு பின்னாடி சொல்லுவாங்க, சை என்னடா பொண்ணு அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் அவங்க முன்னாடியோ பின்னாடியோ பேசதாங்க போகிறாங்க. அதுக்காக உங்களோட கனவை, உங்களோட ட்ரீமை, உங்களோட லட்சியத்தை தொலைக்க போகிறீங்களா? ஃபஸ்ட்டு கண்ணாடி எடுத்து பாருங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் உங்களை அழகு இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் தான் உங்களுக்கு அழகு. இந்த உலகத்தில் யார் வேணால் அழகாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு யார் அழகு, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இப்போலாம் ஏன் ஒரு ஹீரோயின் ரோட்டில் போனால் கூட அவங்கள துரத்தி போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஏன் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போதா? அவங்க லைஃப்பை வாழ்கிறாங்க. ஒரு மாஸ்கை போட்டு ஒரு தீவிரவாதி மாதிரி வெளில வரணும். அதுவும் இல்லாமல் மீடியா ரொம்ப மோசங்க. ஒரு விஜய் மாதிரி யாரோ ஒருத்தர் சைக்கிள் ஓட்டு போனால் கூட விஜய் சைக்கிள் ஓட்டு போகிறாரு, விஜயகாந்த் கார் ஓட்டு போகிறாங்க. ஏங்க அவங்க லைஃப்பை பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள். ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது அவங்கள ட்ரோல் பண்ணியே ஓட்டிட வேண்டியது. அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. இதுக்கு எடுத்துக்காட்டே ஐயா விஜயகாந்தை சொல்லலாம். அவங்க இருக்கும்போது அவங்க கோபத்தில் பேசுகிற வார்த்தைகளை ட்ரோல் பண்ணி எத்தனையோ மீடியா வெளியிட்டுச்சு. ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ கூட்டம், ஏன் இந்த கூட்டம்லாம் அன்னைக்கு அவங்கள ட்ரோல் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணலை? தயவு செஞ்சு யார் உயிரோட இருந்தாலும் அவங்க இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. அது உங்களால் முடிஞ்சா. அதை விட்டு அவங்க இறந்து பண்ணதுக்கப்புறம் ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டானே அப்படின்னு சொல்கிறதுனால இறந்தவங்க திருப்பி வரப்போகிறது கிடையாது. அவங்க இருக்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே போலதாங்க, நீங்கள் உங்களை அழகாக்கிக்கோங்க, நீங்கள் உங்களை கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை கவனிக்கலாம். அவங்க பார்வைக்கு அவர்கள் அழகுதான். அவங்க பிள்ளை இது சொல்லுவாங்க தெரியுங்களா, தன் காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் குஞ்சு. நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம அழகு தானே, அதுபோல் நமக்கு நம்ம தாங்க அழகு. இந்த உலகத்திலே எது கேவலமான தொழில் சொல்லுங்க? சும்மா உட்காந்து அடுத்தவங்களை பற்றி புரணி பேசி அவங்கள பற்றி தப்பாக வதந்தியை பரப்புறதாங்க கேவலமான தொழில். ஒருத்தன் பிச்சை கேட்குறானா, உன்னால் முடிஞ்சா பிச்சை கொடு, உன்னால் முடியலன்னு சொல்லிட்டு போயிரு. நீயே கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்க போகிற. அதுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரனை பற்றி ஏன் இழிவாக பார்க்குற? ஃபஸ்ட்டு அடுத்தவங்களை பற்றி இழிவாக பார்க்குற பார்வையை நிறுத்துங்க. அவன்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை அவன் போகிறான், உன்னால் முடிஞ்சா அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு. இல்லையா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஒருத்தவங்கள தப்பான ஒரு கண்ணோட்டத்தில்
பேசுறதோ பழகுறதோ உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்காதீங்க. நல்லதை மட்டுமே பாருங்க, நல்லதை மட்டுமே பேசுங்க. நீங்கள் சொல்லலாம், நான் பார்க்குற எல்லாமே நல்லது இல்லைன்னு. நீங்கள் பார்க்கறதுல நல்லது எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்டது எதுவோ அதை இக்னோர் பண்ணுங்க. இந்த காணொளி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.